ஐ எம் கோயிங் டு ஜெலஸ் ஹர். அச்சு என் குட் லக்கி ஃபெல்லோ. அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு அச்சு தான் பிடிக்கும். சொல்லிட்டாமா அச்சு பிடிக்கிறதுனால எனக்கு சாணு பிடிக்காம இல்லை, சாணியை பிடிக்கணும். அச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அச்சு குட்டி மறந்தே போயிட்டு. அச்சு குட்டி உனக்கு நான் கண்ணாடி வாங்கி தரேன் சரியா? நீ கியூட் பை. யார் ராணி? தங்க பையா எங்க போன? என்னை அடிச்சின்னா எனக்கு அச்சு தான் பிடிக்கும். ஹாய் ஃபேம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து எங்கள் மாமாவோட அக்கா பையன் வந்திருக்கான். அச்சு அபி 2 பேர் இருக்காங்க. அது அச்சு வந்திருக்கான். ஸோ அச்சு வந்திருக்காருன்னா உங்களுக்கு தெரியும், 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பார்க்க வந்தது அபி, உன்னதான் அபி பார்க்க வந்தேன். உன்னையும் அச்சு குட்டி தான் பார்க்க வந்தேன், சாணு பார்க்க வரல. இது அச்சு, இது அச்சு. இப்ப பாத்துக்கோங்க. தம்மா நீ வாடா. இது யாருன்னு தெரியும்? ஐயா வணக்கம். இதுதான் தங்க புள்ள. தங்க புள்ள ஏன் இப்ப எங்கிட்ட இப்படி ஒட்டிட்டு இருக்குன்னா, அச்சு வந்தனால தங்க புள்ள என்னை விடாம அட்டை மாதிரி ஒட்டிட்டு இருக்கு. இவ்வளவு நாள் நான் வந்து அண்ணாதே நின்று இருந்தேன், என்னை கண்டுக்கல தங்க புள்ள. குமார் யாரு இவரு? இப்ப அச்சு வந்தனால இப்ப எங்கிட்ட வந்துட்டா. நீங்க அன்னைக்கு உங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னீங்களே, அப்போ உங்க கண்ணு கபடம் இல்லாத மனசு பிடிச்சிடுது. கண்டென்ட் என்னன்னா, ஐ எம் கோயிங் டு ஜெலஸ் ஹர். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. டீ பாக்குறியா? ஏன்டா நீ ஹோம்ஒர்க் எழுதிட்டு இல்ல? ஹோம்ஒர்க் எழுதி முடிச்சிட்டியா? சரி நான் மாமா போயிட்டு நாளைக்கு வரேன் அச்சு. சரியா? உனக்கு ஏதாவது வேணுமா? என்ன வேணும்? உனக்கு டார்க் ஃபேண்டஸி தானே பிடிக்கும்? சித்தப்பா வாங்கிட்டேன். தாங்கம்மா நீ டெய்லி சாப்பிட. அச்சு என் குட் லக்கி ஃபெல்லோ. அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் போறேன் எனக்கு வேணாம். இங்க வா. எங்க போற? சரி சொல்லு, உனக்கு மாமா பிடிக்குமா அச்சு பிடிக்குமா? எனக்கு அச்சு தான் பிடிக்கும். ஏன்டா? அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. ஸ்கூல்ல நல்லா போகுதா? நல்லா போகுது. எப்போ மிட் டர்ம் எக்ஸாம் வருது? மிட் டர்ம் நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக் கண்டுக்காத சரியா? எனக்கு தெரியும் கஷ்டமாக தான் இருக்கும். பார்க்கலாம் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகுதுன்னு. அச்சு வச்சு கூப்பிட கண்டுக்காதான். நான் போன டைம் எப்போ வந்தேன் சித்தப்பா? எப்போ வந்தேன் உன்னை பார்க்க? சித்தப்பா உன்னை பார்க்கறதுக்கு எப்போ வந்தேன் கடைசியா? பொங்கலுக்கு வந்தேன். பொங்கலுக்கு வந்தேன். பொங்கலுக்கு சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். பொங்கலுக்கு வந்தியா? சரி நான் லீவ்ல வரேன். சொல்லிட்டாங்கம்மா. கூப்பிட்டியா? சாரி தங்கம்மா. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? நட்ஸ். ஓ தேங்க்யூ சொல்லி. தேங்க்யூ சார் சொல்லிடு. தேங்க்யூ சார். தேங்க்யூ தங்கம்மா. எங்களுக்கா? நான் ஊட்டி வரேன் உனக்கு அச்சு. வா உனக்கு கூட்டு. இப்ப நீ தானே கொடுத்த. அப்ப நீ எது கொடுத்த? நீ தானே கொடுத்த. என்னடா சமாதான கொடியை கட்டியா பிறகு நான் சாணிதான் பிடிக்கும். கட்டிப்பிடி. சாணி பிடிக்கும். அச்சு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாணி பிடிக்கும். அச்சு எனக்கு சாணுவி பிடிக்கும். ஆனால் அச்சு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அச்சுவே பிடிக்கும். ஆனால் சாணு பிடிக்காது. ஆனால் சாணு பிடிக்கும். ஆனால் அச்சுவையும் பிடிக்கும். ஆனால் சாணு ரொம்ப பிடிக்காது. அச்சு ரொம்ப பிடிக்கும். அச்சு பிடிக்கிறதுனால எனக்கு சாணு பிடிக்காம இல்லை, சாணியும் பிடிக்கணும். அச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்சனால அச்சு பிடிக்கிறதுனால நீ எனக்கு பிடிக்காதுன்னு நினச்சிக்காத. எனக்கு உன்னையும் பிடிக்கும், அவனையும் பிடிக்கும். ஆனால் எனக்கு ஒரு அளவுக்கு உன்னை வீடு அவனை ஒரு இஞ்சி இவ்வளோ மேலே பிடிக்கும். புரிஞ்சா? ஃப்ரெண்டுக்கு மேல ஹஸ்பண்டுக்கு கீழே. என்ன புரிஞ்சு? அல்வா சாப்பிட்டுக்கிறியா? புரிஞ்சுல உனக்கு? எனக்கு அச்சுதான் எனக்கு பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சிருச்சுல. எனக்கு முத்தா அச்சு. இதோ வந்துட்டேன். முத்தா நீ வா. எனக்கு ஒன்னையும் பிடிக்கும். ஆனா எனக்கு அச்சு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் தாங்கம்மா. ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு யார் பிடிக்கும் சாணு? நான் குமார் அவசரப்பட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அச்சுக்கு நான் கொடுக்குறக்கு ஒன்று வச்சிருக்கேன். அச்சு குட்டிக்கு. அச்சு இங்கே வா, உனக்கு ஒன்று தரேன். அச்சு உனக்கு ஒன்று வாங்கியிருக்கேன், தரேன். என்னது? தரேன் சித்தப்பா.
உனக்கு தான் நிறைய இருக்குல்ல. அவன் குழந்தை பாவம், நீ பெரிய பொண்ணு தானே. இந்த அப்படி இனிமேல் நீ தான் மைக் வச்சுக்கணும், ஓகேவா? உனக்கு தான் மைக்கு, நீ நியூ மெம்பருங்கனால இனிமேல் நீ மைக் போட்டுக்கணும். போன டைம் வந்து மைக் இல்லை நம்ம கிட்ட, இப்போ மைக் வாங்கியாச்சு, ஓகேவா? உனக்கு தான் மைக், இனிமேல் சாணி கிடையாது, ஓகே? செல்ல குட்டி அபி, நீ கியூட் பை, நீ கியூட் பை, நீ கியூட் பை. யார்ரா நீ? சாணுமா நீயாடா? நீ கியூட்ரா, நீ என் கியூட். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம், பேசுறத பார்த்து. கியூட்டோ கியூட். சான்மா சொல்லி கொடு, மைக் எப்படி போட்டதுன்னு. டைட்டா இருக்காதாங்கம்மா? மேக்னெட் சொன்னோம், சரியா? மேக்னெட் சொல்லி கொடுத்துட்டா. சிறப்பான ஆள் நீ. அச்சுக்குட்டி மறந்தே போயிட்டு. அச்சுக்குட்டி உனக்கு நான் கண்ணாடி வாங்கி தரேன், சரியா? நான் உனக்கு கண்ணாடி வாங்கி தரேன். கண்ணாடி பைக்கில் போகும்போது உனக்கு ஸ்கூலுக்கு போவில்லை டாடி கூட, அப்போ அந்த கண்ணாடி போட்டு போ, சரியா? ஓகே. குட் பை அச்சுக்குட்டி, நீ என் குட் பை. தங்க பையா, தங்க. ஓ மை காட். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. தங்க பையா, தங்க பையா எங்க போன கத்திரிக்காய் கூ. ஏன்டா தாங்கம்மா? தாங்கம்மா, ஐயோ இப்பெல்லாம் பண்ண மனசுக்குள்ள வன்மம் வந்துருண்டி. சாவு சாவும்ல. ஒரு விளாக் எடுக்கும்போது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா? அதில் ஒரு ஜலசி விளாகு தான் இப்போ நான் எடுக்கல. இந்த விளாகு யாரை பிடிக்கும்னு சொல்லு. யாரை பிடிக்கும்? சித்தப்பாவா சாணுவா? இந்த பால் எங்க போறதோ அங்க அங்க பிடிக்கும். பொழைச்சு படா நீ. சபாஸ் பேட்டா. வந்துட்டான். எதுக்கு அடிக்கிற? எதுக்கு? மம்மி கொடுத்து விட்டாளா? எதுக்குடா அடிக்கிற? இது எங்க மருத்துவ ரீதியில சொன்னா ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, அதாவது ஒருவர் இன்னொருவரா மாறும் தன்மை. எதுக்கு என்ன அடிக்கிற? என்னை அடிச்சுன்னா தமிழ்நாடே கிளப்போ, தெரியுங்களா? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். எதுக்கு என்ன அடிக்கிற? சரி போய் வச்சுட்டாடா. எதுக்கு இப்ப என்னைய அப்படி பிரிக்கிற? எதுக்கு அடிக்கிற? எதுக்குடா அடிக்கிற? எதுக்கு அடிக்கிற? அடிச்சுனா அச்சு கூட சொல்லிடுவேன். பின்னாடி வந்துட்டான் பாரு. ஐயோ, நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. நான் சூரம் போல என் மேல கையை வச்சிங்கன்னா நான் வந்து அச்சுவை கூப்பிட்டு போயிடுவேன். அடிக்காம இருக்க வைக்க தான் அச்சு எனக்கு பிடிக்கும். அந்த பயம் இருக்கணும். என் மேல கையை வச்சிங்க அப்புறம் பாருங்க, நான் அச்சு தான் பிடிக்கும்னு சொல்லிடுவேன். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? சான்விக்கான்னு ஒரு குட்டி அழகான ஏஞ்சல் இருக்கா, என்னை அடித்தானா எனக்கு அச்சு தான் பிடிக்கும். அதனால் தைரியமாக உட்காருவேன். கால் மேலே கால் போட்டு உட்காருவேன். என்னை அடித்தானா சான்விக்கா எனக்கு அச்சு தான் பிடிக்கும். அப்போ எனக்கு அச்சு தான் பிடிக்கும். அடித்தானா எனக்கு அச்சு தான் பிடிக்கும். ஓகே. என்னை அடிச்சினா எனக்கு அச்சு தான் பிடிக்கும். இனஃப்டா, அடிச்சிடு. ஐயோ, சித்தப்பா என்னாச்சு? அடிச்சிட்டாடா.